அன்பு நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு பெண் வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒன்று தாங்க. அதில் முக்கியமான 5 பெண் வேட்பாளர்கள், பல கட்சியில் இருக்கக்கூடிய 5 முக்கியமானவர்கள் குறித்து அவங்களுடைய தொகுதிகள் எப்படி இருக்கு, கிளைமாக்ஸில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக பார்க்கலாம். உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழிசை, சௌமியா, பிரேமலதா, கீதா ஜீவன், வெண்ணிலா, ஐவர் போடும் ஸ்கெட்ச். முதல்ல நம்ம சென்னை மயிலாப்பூர் தொகுதியிலிருந்தே தொடங்குவாங்க. இங்க தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பாஜக சார்பாக களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சென்னையில போட்டியிட்ட அந்த அரசியல் கள அனுபவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளீன் இமேஜ், நல்ல இமேஜ் இருக்கு. மருத்துவர், அவங்க ஆக்ரோஷமா பேசுவாங்க. அதே நேரத்துல அன்பானவர்கள், அன்பான அக்கா அப்படின்னு பெயர் பெற்றவங்க. இன்னும் சொல்ல போனா இங்க தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்த்ததுல மிக முக்கியமான பங்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இருக்கு. கூட்டணி பலம், அதிமுக வலிமையா இருக்காங்க, பாமக இருக்காங்க, அமமுக இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி பலம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பவர் எல்லாமே தன்னை இங்க மயிலாப்பூர்ல கரை சேர்த்துரும் அப்படின்னு நம்பிக்கையா களத்துக்கு வந்தாங்க. தொடக்கத்துல அந்த வேகமும் தெரிஞ்சது. ஆனாலும் இங்க திமுக சார்பாக மறுபடியும் சிட்டிங் எம்எல்ஏ, வலிமையான மயிலாப்பூர் திரு வேலு அவரு களத்துல இருக்காருங்க. ஆளும் கட்சிங்கிற, ஸ்டேட்ல ஆளும் கட்சிங்கிற அந்த பவரு, கூட்டணி பலம், இது எல்லாமே, அப்புறம் ஆன்டி பிஜேபிங்கிற அந்த டிஎம்கே உடைய பரப்புரை, கிளைமாக்ஸ் கட்டத்துல கூட தொகுதி மறுவரையறை மூலமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக இருக்கு அப்படின்னு அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதையும் தங்களுக்கான ஸ்கோர் பாயிண்டாக திமுக பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே தமிழிசை அவங்களுக்கு ஒரு மைனஸா பார்க்கப்படுது. இருந்தாலும் இங்க மயிலாப்பூர் தொகுதியில பிராமண சமுதாய மக்களுடைய வாக்குகளும், மீனவ சமுதாய மக்கள், அப்புறம் உழைக்கும் மக்களுடைய வாக்குகளும் அடர்த்தியா இருக்கு. இவை எல்லாமே பாஜக அதிமுக கூட்டணி மூலமாக தங்களுக்கு வரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்க தாவேகா திரு வெங்கட்ரமணன் அவரு பொருளாளர், தாவேகாவுடைய பொருளாளர் டஃப் ஃபைட் கொடுக்குறாருங்க. சமுதாய வாக்குகளையும் அப்புறம் திரு விஜய் மூலமாக ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமும் இங்கே சென்னை தலைநகரில் இருக்குது. இது எல்லாமே அவருக்கு அதிக அளவில் வாக்குகளை கொண்டு போய் சேர்க்கிற காட்சிகளை பார்க்க முடியுது, ஆதரவை பார்க்க முடியுது களத்தில். அதனால வாக்குகள் பிரியறது, பலம் வாய்ந்த திமுக எல்லாமே தமிழிசை அவங்களுக்கு இங்க டஃப்பை கொடுத்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் சரி கட்டதான் இறுதி கட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய பரப்புரை, ரோட் ஷோ, இங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து பரப்புரை, இதெல்லாம் கொஞ்சம் உற்சாகத்தை கிளைமாக்ஸ்ல கொடுத்துருக்குங்க பாஜகவுக்கு. சரி, நம்ம இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி விருதாசலம் தொகுதிக்கு போவாங்க. தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. கேப்டன் திரு விஜயகாந்த், மறைந்த திரு விஜயகாந்த் அவரு முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு போன தொகுதி. இங்க அடர்த்தியாக வன்னியர் சமுதாய மக்கள் இருக்காங்க. அந்த சமுதாய வாக்குகளை குறி வச்சுதான் அப்பவும் பாமக போட்டியிட்டது. இப்பவும் பாமக சார்பாக டாக்டர் தமிழரசி அவர்கள் போட்டியிடுறாங்க பாமக வேட்பாளராக. அப்ப எப்படி வன்னியர் சமூக மக்களுடைய வாக்குகளையும் பெற்று கேப்டன் சட்டமன்றத்துக்கு போனாரோ, அதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் பெற்று அந்நியார் சட்டமன்றத்துக்கு போவாங்க. திமுகவுடைய கூட்டணி பலமும் இருக்கு அப்படிங்கிறாங்க தேமுதிகவினர். அவங்களுக்காக திமுகவும் பயங்கரமா இங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆனாலும் பாமகவுடைய கோட்டையாகவும் இங்க செல்வாக்கான வாக்குகள் பாமகவுக்கு இருக்கு. அவங்களும் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. அதிமுகவும் சப்போர்ட் பண்றதால இங்க முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம், நெருக்கமான முக்கியமானவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட், இது எல்லாமே தேமுதிகவுக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்கு இந்த தொகுதியில. அப்புறம் முதலமைச்சருடைய மேடையிலேயே இங்க என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு லைட்டா விமர்சிச்சது பிரேமலதா விஜயகாந்த். இது திமுகவினர்கிட்டயே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருந்தது. அது இந்த கிளைமாக்ஸ்ல கொஞ்சம் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. ஆனா அப்புறம் பேசி எல்லோருமே சரி கட்டி இப்ப இவங்களுடைய தீவிர பரப்புரை மற்றும் கூட்டணி பலத்தோடு இங்க கூடுதல் உற்சாகத்தோடு பிரேமலதா விஜயகாந்த் பயணிக்கிறதையும் பார்க்க முடியுதுங்க. சரி, நம்ம இங்க இருந்து அப்படியே தருமபுரி பக்கம் போவாங்க. அங்க பாமக சார்பாக திருமதி சௌமியா அன்புமணி போட்டியிடுறாங்க. போன முறை கடுகளவுல தான் எங்க வெற்றி வாய்ப்பு பறி போனது எம்பி தேர்தலில் தருமபுரியில. இந்த முறை அதை நாங்க சரி கட்டிடுவோம். நிச்சயமா எங்களுடைய அன்னியார்
அவங்க எம்எல்ஏவாகி சட்டமன்றத்துக்கு போவாங்க. ஏன்னா தருமபுரி எங்களுடைய கோட்டைங்க அப்படின்னு உற்சாகமாக தெரிவிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பாமகவினர் திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுக்காக களத்துல, அதாவது இண்டு இடுக்கு விடாம எல்லா பக்கமும் பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. கூடுதலாக சௌமியா அன்புமணி அவங்களுடைய மகள்களும் களத்துக்கு வந்து தன்னுடைய அம்மாவை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு எல்லா பக்கமும் பரப்புரை செய்கிறாங்க. நெருக்கமாக உணர்வுபூர்வமாக சொந்தங்கள் போல அவங்க செய்யக்கூடிய பரப்புரையும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்குதுங்க. அப்புறம் வன்னியர் சமுதாய வாக்குகள் அப்படிங்கிற அந்த பலம், கூட்டணியில அதிமுக இருக்கின்ற பலம், இன்னொரு பக்கம் தேமுதிக இங்க போட்டியிடுது எதிர்த்து. அங்க திரு இளங்கோவன் அவர் போட்டியிடுறாரு, அவர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர். இது எல்லாமே கூடுதல் பிளஸ்ஸாக பார்க்குறாங்க மாம்பழத்து சின்னத்துக்காரர்கள் பாமகவினர். ஆனால் இவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியவராக பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவங்களுடைய டீமை சார்ந்த திரு சரவணன் இருக்காருங்க. ஆனால் இதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சௌமியா அன்புமணி அவங்களுடைய மகள்கள்லாம் எங்களுடைய தாத்தாவை கூட உடம்பு சரியில்லாமல் அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டப்போ அவரை பார்க்க முடியாத மாதிரி பல துரோகிகள் சதி செய்கிறாங்க, அவ்வளோ கெடுதல் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு பெண்ணாகரம் தொகுதி பக்கத்து தொகுதி திரு தமிழ்குமரன், திரு கோகா மணி அவருடைய மகன் போட்டிடுறாரு இல்லையா காங்கிரஸ் சார்பாக, அவங்களையும் டார்கெட் செஞ்சு பேசுகிறாங்க. கிளைமேக்ஸில் அதை அதிகமாக பார்க்க முடியுது. இதற்கு உடனடியாக மருத்துவர் திரு ராமதாஸ் அவரு பதிலடி கொடுத்திருக்காரு. இங்க காசு, அதிகாரம், பணம் இதுதாங்க சௌமியா அன்புமணி அவங்க டீமுடைய வேலையா இருக்கு. அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு பாடம் புகட்ட உண்மையிலேயே உங்களோடு உங்களாக ஒருவராக சரவணன் இருப்பாரு, சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்குகள் செலுத்துங்க அப்படின்னும் அவரு ஒரு காணொலியை பரப்புரையில பதிவு செஞ்சிருக்காருங்க. அதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சேலத்தில் தான் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். எட்டின தூரத்தில் தருமபுரி இருக்குது, ஆனால் ஒருத்தரும் வந்து பார்க்கலையே அப்படின்னு மருத்துவர் டீமில் கோபம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் களத்தில் அவங்க வெளிப்படுத்த சௌமியா அன்புமணிக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் தருமபுரியில் கிளைமாக்ஸ் கட்டத்தில் மாம்பழம் அப்படியே செழித்து இருக்கிறத, நல்லா பழுத்து இருக்கிறதையும் பார்க்க முடியுதுங்க. சரி, நம்ம அங்கேருந்து டீப் சவுத்துக்கு போவோம். தூத்துக்குடி, அங்க சிட்டிங் அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்கள எதிர்த்து அதிமுகவில் முன்னாள் மினிஸ்டர் திரு செல்லப்பாண்டியன் அவர் போட்டிடுறாரு. தாவேக சார்பாக நடிகர் திரு ஸ்ரீநாத், திரு விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் போட்டிடுறாரு. அஜிதா அவர்கள் தாவேக்கால இருந்தாங்க, அவங்களுக்கு சீட் கிடைக்கல, தாவேக்கால பல பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதனால ஒரு அதிருப்தி இருந்தது. அவங்க இப்போ திமுகவுக்கும் வந்துட்டாங்க. ஸோ தாவேக்கா சைடில் போகக்கூடிய வாக்குகள் பிரியறதும் இப்போ தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக. அப்புறம் இங்கே மறைந்த திரு பெரியசாமி அவங்களுடைய மகள்ங்கிறது அந்த இமேஜ், அமைச்சராக இங்கே பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தது, திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தது, கூட்டணி பலம், இது எல்லாமே கீதா ஜீவன் அவர்களை இங்கே கூடுதலாகவே உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கு. கிளைமாக்ஸ்லையும் உணர முடிஞ்சது. அப்புறம் நாம் தமிழர் கட்சியினரும் களத்தில் இருக்காங்க. அவங்களும் வாக்குகள் பிரிக்கிறது, அது தாவேக்கா வாக்குகளுக்கு சேதாரமாகும், ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவுடைய ஒரு கணக்காகவும் இருந்துட்டு இருக்குங்க. சரி, நம்ம இப்போ சென்னை தலைநகரம் இங்கே திரும்புவோம். ஆர்கே நகர் தொகுதி எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். இங்க களத்துல பார்த்தோம்னா திமுக சார்பாக திரு எபினேசர், அதிமுக சார்பாக திரு RS ராஜேஷ், தாவேகா சார்பாக திரு மரிய வில்சன் போட்டி போடுறாங்க. இந்த 3 பேரும் கூட்டணி பலத்தோடும் செல்வாக்கோடு அவங்க இருந்தாலும் நாங்கள் தனியாக வந்து எல்லோருக்கும் அச்சத்தை காட்டுவோம், சரியான அரசியல் எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு களத்துல தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள்ங்க. எல்லா பக்கமும், அதாவது ஃபர்ஸ்ட்லேயே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டார் இல்லையா தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், அறிவிக்கப்பட்டதுலேருந்து தொகுதியை விட்டு அவங்க போக கிடையாது. இங்கே அதிக அளவில் உழைக்கும் மக்கள் இருக்காங்க, எளிய மக்கள் அதிகமாக இருக்காங்க. இயற்கை சூறையாடல்கள், இயற்கை பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை பழக்கம் இங்கே அதிகமாக இருக்குது. அது இளைய தலைமுறையை பாதிப்படைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவை எல்லாவற்றையும் கையில் எடுத்து மூச்சு முட்டை கத்தி கத்தி வீதி வீதியா பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. போதை பழக்கத்தை ஒழிக்கணும், இங்க இயற்கையை பாதுகாக்கணும், அதற்காகவே இயற்கை மாநாடு உள்ளிட்ட எல்லாவற்றையும் நாங்கள் முன்னெடுத்தோம். ஏன்னா சுற்றுச்சூழல் அணியிலையும் இவங்க முக்கியமானவங்க. ஸோ இந்த இயற்கை பாதுகாப்பு, அதன் மூலமாக தலைநகரை பாதுகாப்பது அப்படின்னு ஆக்கப்பூர்வமான கொள்கை பூர்வமான அரசியலை தீவிரமாக இங்க களத்துல வெளிப்படுத்திட்டு இருக்காங்க
வெண்ணிலா அவர்கள்ங்க. ஸோ அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத இந்த கிளைமாக்ஸ் கட்டத்துல உணர முடியுதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அதிக அளவுல சட்டமன்றத்துக்கு செல்வது நம்முடைய ஜனநாயகத்துக்கு நல்லதுங்க. யார் வெற்றி அடைஞ்சாலும் நம்முடைய வாழ்த்துக்கள். மற்றபடி இதே போன்ற காணொளிகளை காண நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.